ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 6.3 6.3 பயிற்சி 6.3ல் பார்த்திங்கன்னா 4வது சம் பார்க்க போகிறோம். கீழ்காணும் விவரத்திற்கு ஒரே வரைபடத்தில் நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடை வந்துட்டு கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. நபர்களின் எண்ணிக்கை எடை வந்து பார்த்திங்கன்னா 50 to 55, 56 to 61. இதை கவனித்து பார்த்திங்கன்னா நான் போன சம்மில் சொன்ன மாதிரியே தான் இதில் முடிகிறப்போ இதில் தொடங்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 55ல் முடியுது, 56ல் தொடங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சம் பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 50லேருந்து 55 0.5 கழிக்கிறோம், 0.5 கூட்டுறோம், 0.5 கழிக்கிறோம், 0.5 கூட்டுறோம், 0.5 கழிக்கிறோம், அதாவது 0.5 கூட்டுறோம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே 0.5 கழிச்சா 49.5, 55.5, இங்கே 55.5, 61.5, 61.5, 67.5, அடுத்து 67.5, 73.5. இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம், இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம். ஸோ இதே மாதிரி தான் நான் போன சம்லேயும் சொல்லியிருப்பேன். இன்னொரு டைம் வந்துட்டு இந்த சம் பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ 73.5 இங்கே முடிகிறப்ப இங்கே தொடங்குதா 79.5, இங்கே 79.5 இங்கே முடியுதா, இங்கே தொடங்குதா 85.5, அடுத்து 85.5, 91.5. ஸோ இப்போ நம்ம புள்ளிகள் வந்துட்டு பார்த்தாச்சு, எடை வந்துட்டு புள்ளிகள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சம் போகலாமா? கிராஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஒய்ஹெச்சில் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதாவது 20, 22 வரைக்கும் கூட எழுதிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்துட்டு 49.5லேருந்து தொடங்கி நம்ம எங்கே குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே 49லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, 49லேருந்து 6 அலகுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். நம்ம சென்டிமீட்டரில் நம்ம குறித்து வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து எப்படின்னா 49.5, 55.5, 61.5, அடுத்து 73.5, அடுத்து 79.5. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஜிக்ஸாக் லைன், ஏன்னா இங்கே பெரிய நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கிராஃப் போடலாமா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. 49.5, 49.5லேருந்து 55 வரைக்குமா என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஃபஸ்ட்டு பாருங்கள், 15 எங்கே இருக்குது? 14க்கும் 16க்கும் நடுவில், சரிங்களா? 14க்கும் 16க்கும் நடுவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8, 55லேருந்து 61.5 வந்து பார்த்திங்கன்னா 8 வந்துட்டு எங்கே இருக்குது? 8 வந்துட்டு இங்கே இருக்குது. 8க்கு நேராக 8 இங்கே இருக்கா? 8க்கு நேராக நீங்கள் பென்சிலில் தான் போடணும். நான் வீடியோவில் தெரியறதுக்காக நான் பிளாக் பெனில் யூஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அடுத்து 61லேருந்து 67 வந்துட்டு என்னது? 12 வந்து 12 கொடுத்துருக்காங்களா? 12 பார்க்கலாமா? 12 நேராக இங்கே இருக்குது. 12. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 17, 61லேருந்து 73 வந்து என்னது? 17. 17 வந்து எங்கே இருக்குது? அதாவது 16க்கும் 18க்கும் நடுவில் 17. நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 73லேருந்து 79 வந்து பார்த்திங்கன்னா 9 வந்துட்டு 8க்கும் 10க்கும் நடுவில், 8க்கும் 10க்கும் நடுவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10, அதாவது 79லேருந்து 85 வந்து 10 குறிச்சிடலாமா? 10 வந்து நமக்கு நேராக இங்கே இருக்குது. 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வரும், அதாவது கரெக்டாக அந்த 5 பாயிண்ட்டு இங்கே 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 85லேருந்து 91 பார்த்திங்க அப்படின்னா 6, லாஸ்ட்டாக வந்துட்டு 6க்கு நேராக இங்கேருந்து நேராக. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு
இப்போ நம்ம வந்துட்டு நிகழ்வு பலகோணம் வரையணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம வந்துட்டு இந்த லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படியே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் பென்னில் போடுறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சிலில் தான் போடணும் எக்ஸாமில். கிராஃப் ஷீட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே, அடுத்து இங்கே எங்கே முடியுதோ அங்கே தொடங்கி இங்கே அடுத்தடுத்த பாக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இங்கேருந்து இங்கேருந்து இங்கே முடிச்சிடணும். சரிங்களா? இதான் வந்து நமக்கு நிகழ்வு பலகோணம். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு 15 குறிச்சிருக்கோமா, இது வந்து 8, இது வந்து 12, இது 17, இது வந்துட்டு 19, சாரி 9, இது வந்து 9, இது வந்துட்டு 10, இது வந்துட்டு 6. சரிங்களா? இது நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.